ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலே நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சோழன் நினச்ச ஒன்று நடந்துடுச்சு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அது என்ன அப்படின்னா நிலா சோழன் கல்யாணம் தான். ஸோ இப்போது எப்படியாச்சும் அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இங்கேருந்து போகக்கூடாதுன்றதுக்காகவும் அவங்க அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கூப்பிடுறாங்க அப்படின்றதுக்காகவும் தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு பாண்டியன், பல்லவன், சேரன் எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும், அதாவது சோழனை பிடிச்சி போய் தான் நிலா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது இன்னைக்கு நைட்டு ரூம்குள்ள நிலா சோழனை விடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதுக்காக சோழன் எப்படியும் வெளியில் தான் வந்துடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு பாய் பெட்ஷீட்லாம் கூட ரெடி பண்ணி வச்சாங்க. ஆனால் ஆக்சுவலி நிலா சோழனை வெளியே அனுப்புறது கிடையாது. சோழன் உள்ளதாக இருக்காங்க. நிலா சோழன் தன்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்றத இப்போ உணர ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே போய் இதுக்கப்புறமும் சோழன் படுக்கிறது சரி வராது, தப்பு அப்படின்றத நிலா புரிஞ்சுக்கிட்டாங்க. மனப்பூர்வமாக இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றத நிலா புரிஞ்சுக்கிட்டதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. சோழனும் எப்படியெல்லாம் நடக்குமான்னு நானே ஆச்சரியப்பட்டேன். இது நடந்துடுச்சு அப்படின்னு ரூமை லாக் பண்ணிவிட்டு மனசு விட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு உள்ளே வந்து படுத்து தூங்குறாங்க. மறுநாள் காலையில் சோழன் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு வராங்க. வெளியில் பாண்டி, பல்லவன் எல்லாருமே பயங்கரமாக கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. டே அமைதியாக போயிடுங்கடா, கொன்னுடுவேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. சேரன் வந்த உடனே, பல்லவா என்ன பேச்சு இதெல்லாம், என்ன பேசிகிட்டு இருக்க நீ, உன்கிட்ட நேற்றே சொல்லிட்டேன் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு போய் உட்காந்து படிக்கிற வேலையை பாரு அப்படின்னுறாங்க. அண்ணா என்னண்ணே நீ எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுறதுலேயே குறியாக இருக்க. நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லைண்ணே, காலேஜ் படிக்கிறேன் அப்படின்றாங்க. ஏண்டா காலேஜ் படித்தா உனக்கு கல்யாண வயசு வந்துடுச்சா? இங்கே பாரு, இதுக்கப்புறம் தான் இன்னும் நீ நிறைய படித்து வேலைக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது. தேவையில்லாமல் இதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காத, போய் வேலையை பாரு அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறமா சோழா இங்கே பாரு, உனக்கும் நிலாவுக்கும் சுடு தண்ணி போட்டு வச்சுருக்கேன், இந்த காஃபியை குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. சரிண்ணே அப்படின்னு சூடாக காஃபியை குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அடுத்து நிலா எந்திரிச்சு வராங்க. நிலா வந்த உடனே, வாப்பா நிலா இந்தாப்பா காஃபி அப்படின்றாங்க. தோண்ணே ஒரு நிமிஷம் அப்படின்னு நிலா போயிட்டு மோங்கலிட்டு கை கால் அலம்பிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறமா காஃபியையும் குடிச்சிட்டு ரிலாக்ஸாக அதுக்கப்புறம் சோழன் முதல்ல போய் குளிச்சுட்டு வராரு. நிலாவும் போயிட்டு குளிச்சுட்டு வராங்க. குளிச்சுட்டு வந்த அடுத்த நிமிஷம் நம்ம சேரன் வந்துட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறீங்களாப்பா அப்படின்றாங்க. கோயிலுக்கா? நான் நேற்று தானே கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பி விட்டீங்க, இன்றைக்கி அப்படின்றாங்க. இன்றைக்கி நிஜமாகவே நீங்கள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போக போகிறீங்கப்பா அப்படின்றாங்க. எதுக்குண்ணா அப்படின்றாங்க. அதெல்லாம் சும்மா தான்ப்பா, இதெல்லாம் பெரியவங்க இருந்தால் எடுத்து சொல்லுவாங்க, எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஆனால் விடுங்கண்ணே, எனக்கு தான் எல்லாமே நல்லா தெரியும்ல, அப்புறம் என்னண்ணா இந்த சாங்கியம் சம்பிரதாயம் இதெல்லாம், நீங்கள் ஏதோ சம்பிரதாயத்துக்கு நேற்று டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தீங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. யாரும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களை விட எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்கண்ணே. நீங்கள் சமையலையும் சரி எல்லா விஷயத்துலையும் சரி கரெக்டாக தானே செய்கிறீங்க, உங்களை குறை சொல்ல முடியுமா? விடுங்கண்ணே அப்படின்றாங்க. இப்போ என்ன நானும் சொல்லணும் கோயிலுக்கு போயிட்டு வரணும், அவ்வளோதானே, போயிட்டு வந்துடுறோம். என்ன சொல்லணும், கிளம்பலாமா அப்படின்னுமோ, கிளம்பலாம், ஆனால் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்றாங்க. சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிடுறேன், சீக்கிரம் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு. டே பாண்டி, பல்லவா நீங்கள் ரெண்டு பேரும் கடைக்கு போயிட்டு நான் கொடுக்குற லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு கொடுக்கமோ. அண்ணா என்னென்ன லிஸ்ட்டுன்னு சொன்னேன், இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றாங்க. ஆமாண்டா, நிலா சோழனுக்கு புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, நமக்கு தான் பெருசாக சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. சொந்தக்காரங்கெல்லாம் இருந்தால் அவங்க வீட்டுக்கு சோழனை கூட்டிகிட்டு போய் முறைப்படி இந்த விருந்தெல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வச்சு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செய்வாங்க. ஆனால் நமக்கு தான் யாரும் இல்லைல்ல, அதான் நாம் செய்யணும்ல, வீட்டில் நிலா சோழனுக்கு விருந்து வைக்கணும், நீங்கள் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. அதிலே புடவையும் அதுக்கப்புறம் சோழனுக்கு பேண்ட்டு சட்டை இல்லை வேஸ்ட் சட்டை எழுதியிருக்கேன் பாருங்கள், அதையும் துணி கடைக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பாண்டி பணம் அப்படின்றாங்க. ஆனால் என்கிட்ட இருக்குது அப்படின்றாங்க. பாண்டி புடி எவ்வளோ செலவு பண்ணுவேன் அப்படின்றாங்க. ஆனால் என்கிட்ட இருக்குண்ணே அப்படின்றாரு. சரி இந்தா துணி காய்ச்சி எடுத்துக்கோன்னு பாதி பணத்தை கொடுக்குறாரு. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்புனாங்க. சோழனனுக்கு கல்யாணம் ஆனாலே ஆச்சு, நீ அண்ணி ஏற்றுக்கிட்டாங்க, நமக்கு தான் வேலை வைக்கிறாங்கண்ணே அப்படின்னு பல்லவன் வேற புலம்பிகிட்டே போகிறாரு. அடுத்து சேரனனுக்கு கல்யாணம் நடந்தா நீ நான் சோழனை அப்புறம் 3 பேரும் சேர்ந்து இப்படி தான் செய்யணுமா அப்படின்றாங்க. ஆமாண்டா பின்ன யார் செய்வான் அப்படின்றாங்க. அடுத்து உங்களுக்குன்னா
நாங்கள் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு செய்யணுமா அப்படின்றாங்க. ஆமாம், அப்போ எனக்கு அப்படின்றாங்க. டேய் போட்டேன்னு வச்சுக்கோ, அமைதியாக வாடா அப்படின்னு. அதுக்கப்புறமா கடைக்கு போகிறாங்க இவங்க பொருளெல்லாம் வாங்கிட்டு வர. நிலா தோழன் கோயிலுக்கு போகும்போது, ஒரு நிமிஷம் நிலா அப்படின்றாங்க. என்ன சோழன் அப்படி எப்படி அப்படியே போனா அப்படின்றாங்க. பூ வாங்க வேண்டாமா அப்படின்னு. ஓ அர்ச்சனைக்கா அப்படின்றாங்க. இல்லை நிலா உனக்கு அப்படின்னு சோழன் பூ வாங்கி கொடுக்குறாரு. எப்பயுமே நிலாவை ரொம்ப பாசமாக பார்த்துக்கணுன்னு நினைக்கிறாரு சோழன். உண்மையிலே நிலா வந்து இதெல்லாம் பார்த்து சந்தோஷம் படுறாங்க. சோழன் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சது நமக்காக தான்றத இப்போ நிலா உணர்றாங்க. நம்மளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா சோழன் நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. உண்மையிலே இவரை கல்யாணம் பண்ணிக்க நம்ம கொடுத்து வச்சுருந்துக்கணுமா, ஒரு வேளை இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீலோட நீலாவும் சோழன் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்து ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வராங்க. சோழன் வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்கணுமான்னு அண்ணனை கால் பண்ணி கேளுங்க, காய்கறி சமைக்கிறதுக்கு அப்படின்றாங்க. இதோ ஒரு நிமிஷம் நிலான்னு சொல்லிட்டு சேரனுக்கு கால் பண்ணுவோம். அடோ சொல்லுடா சோழா அப்படின்றாங்க. அண்ணன் ஏதாச்சும் வீட்டுக்கு பொருள் வாங்கிட்டு வரணுமா அண்ணன், நிலா கேட்டானே அதான் அப்படின்றாங்க. என்னடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பாண்டியையும் பல்லவனையும் அனுப்பிட்டேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்றாங்க. சரிண்ணே நிலா, பாண்டியும் பல்லவனும் ஆல்ரெடி போயிட்டாங்களாம், நம்ம வீட்டுக்கு போனால் போதும் அப்படின்றாரு சோழன். சரி சோழன் போகலாம் அப்படின்னு. வேறு ஏதாச்சும் வேணுமா உனக்குன்றாங்க. சோழன் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் கிளம்பலாம் அப்படின்னு நேராக வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறமா கரெக்டாக இவருங்க பாண்டியும் பல்லவனும் ஆனால் நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் வந்து வானதி வந்து நிற்கிறாங்க. வானதியை பார்த்த உடனே பாண்டி, வா வானதி என்ன இந்த பக்கம் அப்படின்றாங்க. ஏன் நான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்றாங்க. ஹாய் புது மாப்பிள்ளை புது பொண்ணு எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க. என்ன வானதி கலாய்க்கிறீங்களான்னு நீலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மையிலே நீங்கள் புது மாப்பிள்ளை புது பொண்ணு தானே அப்படின்னு. வாப்பா வானதி, குரல் கேட்ட உடனே டீயோட வந்துட்டேன்ப்பா, இந்தா டீ அப்படின்றாங்க. தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு. என்னப்பா காலையிலே வந்திருக்க அப்படின்றாங்க. அதோ சோழனையும் நிலாக்கவையும் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. என்னப்பா என்ன சொல்கிறான்னு சேரன் கேட்டதும், என்னென்ன உங்களுக்கு தெரியாதுதான், கல்யாணம் ஆன புது மாப்பிள்ளை புது பொண்ணை விருந்துக்கெல்லாம் கூப்பிட்டுட்டு போவாங்கல்ல. ஆமாம், நிலாக்கோடைய அப்பா அம்மா கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்துட்டாங்களாம். இன்னைக்கு அக்காவையும் அண்ணனையும் நான் கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன். இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் விருந்துக்கு வந்துடுங்க அப்படின்றாங்க. ஐயோ வானதி என்ன நீங்கள் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்றாங்க. ஐயோ இது நான் இஷ்டப்பட்டு சந்தோஷமாக செய்கிறேங்க்கா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்றாங்க. என்ன வானதி அண்ணன் மேலே உனக்கு அவ்வளோ பாசமா, என்னை பார்த்தாலே உனக்கு தான் ஆவாதி அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணே அப்படின்றாங்க. பரவாயில்லையே வானதி அப்படின்றாங்க. பாண்டி எழுந்துக்கிட்டே, ஏன் பாண்டி நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு நினச்சியா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. எங்கள் அப்பா அம்மா வேணால் கல்யாணத்துக்கு கூப்பிடாமல் இருக்கலாம், ஆனால் என்னை கூப்பிட்டீங்கல்ல, அவங்க தான் வேலை இருக்குன்னு வரல, நான் வந்தேன்ல, கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு போக வேண்டியது என்னோடய கடமை அப்படின்றாங்க. அப்போது சரிப்பா சரி, நான் இப்போது காலையில் நிலாச்சோழனுக்கு இந்த மாதிரி யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தான் விருந்து கொடுக்கணுன்னு வீட்டில் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். இதோப்பா 10 நிமிஷத்தில் சமைச்சிருவேன், இவங்களை இங்கே சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா மதியம் நான் அங்கே அனுப்பி வைக்கிறேன்ப்பா அப்படின்றாங்க. சரி நான் கூப்பிட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன், நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. என்னப்பா இருந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்றாங்க. இல்லைண்ணா அப்படியே இவங்களை கூப்பிட்டுட்டு மதியம் சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போ, அம்மாவுக்கு கொடுக்கணும், நான் வரேன் அப்படின்றாரு. சரிப்பான்னு டீயை குடிச்சிட்டு, அண்ணா அக்கா கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக வர வானதி, நீங்கள் இவ்வளோ தூரம் கூப்பிட்ருக்கீங்க அப்படின்றாரு. வந்துடுறோம் வானதி அப்படின்னு நம்ம சோழன்னு சொல்ல, அப்படியே விருந்து எங்களுக்கு கூட வா அப்படின்றாங்க. வாங்க எல்லாருமே வாங்க, யார் வேண்டான்னு சொன்னா அப்படின்றாங்க. சேரன் இருந்துக்கிட்டு, பல்லவா அமைதியாரு, இல்லைப்பா நிலாச்சோழனை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்றாரு. பாண்டி முடிஞ்சால் நீயும் வா அப்படின்றாங்க. நான் எதுக்கு அப்படின்னு. சும்மா வா பாண்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் எதுக்கு அப்படின்னு. நீ ஒரு நிமிஷம் என் கூட வா வாண்டி அப்படின்னு தனியாக வானதி கூப்பிட்டுட்டு போயிட்டு, என்ன பாண்டினி நிலாக்காவும் சோழனும் அங்கே வர போகிறாங்க, அவங்க கூட நீயே சேர்ந்து வா, எங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றாங்க. நான் எதுக்கு, கல்யாணம் பண்ணவங்க அவங்க தானே அப்படின்னு. இருக்கட்டும் நீ வா பாண்டி அப்படின்னு. இங்கே பாரு நீ இப்படி கூப்பிடுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, நேற்று வரைக்கும் அவங்க மேலே கோவமாக இருந்துட்டு இன்றைக்கி விருந்துக்கெல்லாம் கூப்பிட்றியோ, உண்மையிலே உனக்கு பெரிய மனசு அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒரு சாங்கியம்தான், நான் போகும்போது அவங்களுக்கு ஒரு புடவை வேசி சட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன், நீயும் கண்டிப்பாக வரணும் என்ன அப்படின்றாங்க. சரி முயற்சி பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. இல்லை நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் வரேன்னு வானதி கிளம்பிடுறாங்க. சேரன் கொஞ்ச நேரத்துலேயே சமைக்கிறாரு. என்ன சோழன் நம்ம பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறோம், வாங்க அண்ணனுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா, நீ சொன்னால் எது வேணாலும் செய்வான் இல்லான்னு அடுத்து வந்து சமைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எதுக்குப்பா இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நான் செய்கிறேன் அப்படின்றாங்க. என்னென்ன நாங்கள் இந்த வீட்டுக்கு புது ஆளுங்க மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க,
விடுங்கண்ணே நாங்களே செஞ்சுக்கிறோன்னு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. உட்காந்து ஃபேமிலியாக சமைச்சிட்ருக்காங்க. சமைக்கும் போது நடேசன் வந்துட்டு என்ன கம கமன்னு வாசனையாக இருக்குன்னு வராரு. வாங்கப்பா நிலா சோழனுக்கு விருந்து வைக்கலான்னு பிரியாணி, சிக்கன் 65, மட்டன் குழம்பு, இட்லி, தோசை இதெல்லாம் செய்கிறோம்ப்பா அப்படின்றாங்க. ஏண்டா இருக்கிறது 5-6 பேர், இதுக்கு ஒன்று செஞ்சால் பத்தாதா, அத்தனையும் செய்யணுமா? ஓ விருந்துன்னா அப்படிதான் இல்லை அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்கோம். இது கூட தெரியலையா, லேட்டாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு நக்கல் பண்ணிக்கிட்டு எல்லாமே சமைச்சு செஞ்சிட்ருக்காங்க. நிலா நீ சொன்னதுக்கப்புறமா நான் நல்லா ஒரு விஷயம் யோசிச்சிட்டேன். இதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. நீயும் என்னை கேள்வி கேட்ப, எல்லாமே பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். இதனால் ஏற்கனவே நீ ஒரு முறை சொல்லியிருக்கல பீச்சில் நம்ம 2 பேரும் பேசும்போது. அதனால் அடுத்தடுத்து என் ஓனர்கிட்ட டிரைவராக இருக்கிறதையும் விட்டுட்டு சொந்தமாக நானே ஒரு 2 வண்டி வாங்கலான்னு இருக்கேன். மொத்தமாக என்கிட்ட அவ்வளோ வாங்குற அளவுக்கு பணம்லாம் இல்லை. எதையாச்சும் வச்சோ இல்லை எங்கேயாச்சும் கடன் வாங்கியோ ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு ஒரு ஆளை போட்டு அடுத்தடுத்து முன்னேறி இன்னும் 2 காரு, இன்னும் 3 காரு இந்த மாதிரி டியூவில் வாங்கி அந்த டியூ கட்டி முடித்து சொந்தமாக்கி நான் ட்ராவல்ஸ் வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்றாரு. பரவாயில்லையே சோழா, கல்யாணம் ஆன உடனே பொறுப்பெல்லாம் வந்துடுச்சான்னு பாண்டி கேட்குறாரு. இருக்காதாடா பின்ன, நீயும் கல்யாணம் பண்ணிப்பார் தெரியும் அப்படின்றாங்க. நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பொறுப்பாக தான் இருக்கேன், நீ எதுவும் எனக்கு சொல்ல வேணான்றாங்க. என்ன ஏன்னா வாயை கொடுத்து அண்ணங்கிட்ட வாங்கி கட்டிக்கிற அப்படின்னு பல்லவன் ஒரு பக்கம் சோழன்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா சேரின்னு வந்துட்டு நல்ல விஷயம் பாத்தியாப்பா, நீ அவனை கல்யாணம் பண்ணத அடுத்த நாளே இவன் முன்னேறணும்னு நினைக்கிறான். உண்மையிலே நீ இந்த வீட்லையும் இவன் வாழ்க்கையிலும் இருந்தா நாங்கள் எல்லாருமே முன்னேறிட்டே தான்ப்பா இருப்போம். இந்த வீடும் நல்லா இருக்கும், நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம்னு சேருன்னு சொல்கிறாரு. சரிண்ணா விடுங்க, இவர் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னதே நான் தான். கண்டிப்பாக எப்படியும் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கணும், அடுத்தடுத்த பொறுப்பு கடமைன்னு இருக்கணும்ல. இந்த வீட்டில் நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது. இந்த வீடு இப்படியே இருக்கக்கூடாது. இப்போ தான் இந்த வீடு நம்ம வீடு சொந்தமாகிடுச்சுல, இந்த வீட்டை டோட்டலாக மாற்றணும், அப்படியே புது வீடு மாதிரி அப்படின்றாங்க. நீ சொல்லிட்டலப்பா, செஞ்சிடலாம், என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுப்பா அப்படின்னு சமைச்சிட்டே ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டே அடுத்தடுத்து வாழ்க்கையில் முன்னேறி பிளான் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அடுத்து சோழன் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இல்லை என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சோழன் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். அண்ணன் நார்மலாகவே சூப்பராக சமைப்பாரா, இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சா, நிறைய ஐட்டம் வேறையா சாப்பிட்டுட்டேன் முடியல அப்படின்னு. என்ன நிலா ஏதாச்சும் 7up ஜூஸு ஏதாச்சும் ஸ்ப்ரைட் ஏதாச்சும் வாங்கி வரட்டுமா அப்படின்றாங்க. கண்டிப்பாக சோழன் அப்படின்னுவோம். இதோ நிலா ஒரே நிமிஷம் அப்படின்னு சோழன் வேகமாக போயிட்டு நிலாக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா என்ன நிலா வானத்தி கூப்பிட்டால போகலாமா அப்படின்றாங்க. போகலாம் சோழன், ஆனால் என்னால் இப்படியே வர முடியாது, நான் வேறு சேரை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சேரை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க. பாண்டி வாங்க போகலாம் அப்படின்னு நிலா கூப்பிடுவோம். நான் எதுக்குங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு. என்ன பாண்டி இப்படி சொன்னால் என்ன அர்த்தம், வானத்தி உங்களையும் தானே கூப்பிட்ருக்காங்க, அதுவும் வானத்தியோட வீட்டுக்கு போகிறோம், நீங்களும் வாங்க அப்படின்றாங்க. இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னுவோம். அப்புறம் தான் நம்ம சேரன் வந்துட்டு நிலா ஒரு நிமிஷப்பா, சாப்பிட்டு முடிச்ச உடனே கொடுக்கணும்னு நினச்சேன் மறந்துட்டேன்ப்பா, இந்தாப்பா அப்படின்றாங்க. அண்ணா என்னென்ன இது அப்படின்றாங்க. இதில் உனக்கும் சோழனுக்கும் துணி இருக்குப்பா அப்படின்னு. அண்ணா வெளியாளுங்க விருந்து வச்சாதான் இதெல்லாம் கொடுக்கணும், நீங்கள் எதுக்குண்ணே அப்படின்னு. இருக்கட்டும்ப்பா, இது இந்த அண்ணனோட கிஃப்டாக நீங்கள் 2 பேரும் வச்சுக்கோங்க அப்படின்னுவோம். என்னால் முடிஞ்சது அப்படின்னுவோம். அண்ணா இதுவே பெரிய விஷயம்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோழன் அண்ணங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு அது வாங்கிக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நல்லா இருங்கப்பான்னு ஆசீர்வாதம் பண்ணுவோம். எப்போவும் இதே மாதிரி இருக்கணும்னு சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணுவோம். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கிள் நீங்களும் எங்களை பிஸ் பண்ணுங்க அப்படின்னுவோம். நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஏண்டா இதுக்கு அப்புறமாச்சு வாழ்க்கையில் உருப்படி வழியாக பாரு, நிலாவை வச்சு நல்லா காப்பாற்றணும், கண் கலங்காமல், என் மருமகளுக்கு ஒரு தூசி பட்டா கூட உன்னை தூக்கி போட்டு மெதி பண்ணுற மாதிரி நடேசன் சொல்லுவோம். அதெல்லாம் என் பொண்டாட்டியை நான் நல்லாவே பார்த்துப்பேன்னு சோழன்னு சொல்லிட்டுருக்காரு. வாங்க பாண்டி இப்படியே வா, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க போகலான்னு நிலா கூப்பிடுவோம். அதான் நிலா சொல்கிறால போயிட்டு வாடான்னு. அதுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறமா இவங்களுமே கிளம்புறாங்க. கிளம்பிட்டே இருக்கும்போது கரெக்டாக வானத்தையுமே கால் பண்ணுறாங்க. என்ன பாண்டி கிளம்பிட்டிங்களா, அண்ணா நீ கிளம்பிட்டாங்களா அப்படின்றாங்க. கிளம்பிட்டாங்க, இதோ வந்துட்ருக்கோம், இன்னும் 10 நிமிஷம் வந்துடுவோம் அப்படின்னு. எல்லாம் ரெடியாக அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னுவோம். பறக்காத இருடி, ஏண்டி காலையிலேருந்து என் உயிரை வாங்குற, இதெல்லாம் செய்யணுமாடி நாம் அப்படின்றாங்க. நான் கல்யாணமாகி போகிற வீடுமா அது, அவங்களுக்கு விருந்து கூட வைக்கலன்னா எப்படிம்மா. நிலா அக்காவுடைய அப்பா அம்மா திருவண்ணாமலைக்கு கிளம்பி போயிட்டாங்களா, அவங்க எப்போ விருந்துக்கு கூப்பிட்டுட்டு போவாங்கன்னு தெரியலையா, அதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டியது கடமை தானம்மா. ஏன் உன் பொண்ணுக்கு நாளைக்கு எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் ஆனால் உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு. வேணாம் வானதி, என் வாயை கிளறாத, என் சொந்தக்காரங்களை என் அண்ணா அண்ணியை தான் நீ நல்லா வச்சு செஞ்சு அனுப்பி விட்டுட்டியே, எனக்கு தான் சொந்த பந்தம் நீ யாருமே பேசதில்லையா, அவங்க ஃபோனை கூட எடுக்க மாட்டேன்றாங்கடி, எங்கேயாச்சும் பார்த்தா கூட முகத்தை திருப்பிட்டு போயிடுறாரு என் அண்ணன். அப்படி இருக்கிறப்போ
உன்னை யார் இப்படி கூப்பிடுவாங்க, வேண்டாம் அமைதியாரணுமோ, இந்த கதையெல்லாம் பேசாத, அவங்க வந்துட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நிலா, சோழன், பாண்டி வந்ததுக்கப்புறமா உள்ளே வாங்கண்ணே, வாங்கக்கா அப்படின்றாங்க. வாமா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா எல்லோரும் ரெடி தான் உட்காருங்க அப்படின்றாங்க. மா அப்படின்னோட அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து விருந்து வச்சுக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா வராரு. வாங்கப்பா அப்படின்னு. வாமா வாப்பா அப்படின்றாரு. பாண்டியும் அங்கே இருக்காரு. விருந்துக்கு கூப்பிட்டது கல்யாணம் ஆன புது பொண்ணு புது மாப்பிள்ளையை மட்டும் கூப்பிடாம அவனையும் சேர்த்து கூப்பிட்ருக்கா பாரு அப்படின்னு நம்ம அவங்க வானத்தோடைய அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்து விருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. விருந்து வச்ச உடனே நான் ஏற்கனவே நிறைய சாப்பிட்டுட்டேன் வானத்தி, ப்ளீஸ் கொஞ்சமாக நீங்கள் கூப்பிட்டீங்களேன்றதுக்காக நான் வந்திருக்கிறேன் கொஞ்சமாக அப்படின்றாங்க. சரிக்கா சரி அப்படின்னு சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு அவங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. முக்கியமாக பாண்டியை ஓடி ஓடி கவனிக்கிறாங்க வானத்தி. சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இந்தாங்கக்கா அம்மா அப்பா இதை நீங்களே அக்காவுக்கு கொடுங்க அப்படின்றாங்க. வாம்மா வாங்கிக்குவோ அப்படின்றதுக்கு அப்புறமா பூ கரெக்டாக எடுத்து வச்சுருக்காங்க. குங்குமம் இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுருக்காங்க. நான்வெஜ் சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால இப்போது அது கொடுக்கும்போது எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அவங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாங்க. நல்லா இருங்கம்மா நல்லா இருங்க அப்படின்னு. எப்படியோ ஒரு வழியாக உங்கள் கல்யாணத்தை நாங்கள் தான் பார்க்க முடியாமல் போயிடுச்சு, கல்யாணம் நடந்துடுச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. திரும்பமா அப்படின்னு வானத்தோட அம்மா நிலாவுக்கு பூலாம் வச்சு விடுறாங்க. வச்சதுக்கப்புறமா அவங்க வாங்கிக்கிட்டு சரி வானத்தி அப்படியே கிளம்புறோம் அப்படின்றாங்க. சரி வானத்தி நானும் கிளம்புறேன்னு பாண்டியும் சொல்லிட்டு வரோம்மா வரோம் போன அவங்கக்கிட்டேயும் சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பவும் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. பாய் பாய் பாண்டி அப்படின்னு வானத்தி சொல்லி அனுப்புகிறாங்க. ஏண்டி விருந்துக்கு அவனை கூட வாடி கூப்பிட்டுட்டு வந்த அப்படின்னு. ஏம்மா பாண்டி வந்ததுனால இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் தான் பாண்டியையும் சேர்த்து கூப்பிட்டேன், நம்ம வீட்டுக்கு அவங்க விருந்துக்கு வராங்க, பாண்டி இல்லைன்னா எப்படிம்மா, ஏன் அவனை கூப்பிட்டுட்டு வந்ததுனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்றாங்க. உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேன்டி, ஒரு நாளைக்கு சண்டை போடுற, ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு வர, உன்னை வச்சுக்கிட்டு நான் எப்படி தான் ஓரியாரதோ தெரியலன்னா அவங்க அம்மா ஒரு பக்கம் புலம்புறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நைட்டு சாப்பாடு கூட வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் வந்து சோழன் வந்து நிலா ரூமில் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா வெளியே கிளம்புறேன் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நிலா கிட்ட சோழன் இருந்துக்கிட்டு பார்த்து போயிட்டு வாங்க சோழன், மதியம் சாப்பாட்டுக்கு வந்துருங்கன்னு நிலா கூப்பிடும்போது அது ரொம்பவே அக்கறையாகவும் கேரிங்காகவும் இருக்குது. சோழனுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நானும் ஆஃபீஸ்க்கு போகவா சோழன் அப்படின்னு கேட்கவும் வேண்டான்னு சோழன் சொல்கிறாரு. இல்லை சோழன், நம்ம வீடு இருக்கிற நிலமையில இப்போ கண்டிப்பாக நான் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்றாங்க. சரி நிலா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணவா அப்படின்னு. இல்லை சோழன் நாட்டை பிடிச்சி போய்க்கிறேன், நான் இன்னும் லேட்டாக போவேன் அப்படின்னும் சோழன் கிளம்பிடுறாரு. கிளம்பி போய் அடுத்தடுத்து வந்து அவருடைய ஓனர்கிட்ட பேசி இந்த மாதிரி ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிற விஷயத்த, கார் வாங்கணுன்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. பரவாயில்ல சோழா, கல்யாணம் ஆன உடனே உனக்கு பொறுப்பு வந்துடுச்சு அப்படின்றாங்க. ஆமாண்ணே, நிலா எனக்கு வேணுன்றதுக்காக நான் எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கேன், எவ்வளோ பொய் சொல்லியிருக்கேன், இப்போ உண்மையிலே நிலா எனக்கு கிடச்சிட்டா என் பொண்டாட்டி, அவள் சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்கணும்லண்ணே, அவளை வச்சு நல்லா காப்பாற்றணும்ல, தப்பாக நினச்சிக்காதண்ணே, உன்கிட்டே வேலை செஞ்சுட்டு உனக்கு எதிராக ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறேன்னு அப்படின்னவும், என்னடா சொல்ல என் தம்பிடா நீ ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுல எனக்கு என்னடா பொறாமல் இருக்க போகுது, கண்டிப்பாடா உனக்கு என்ன இப்போது கார் வாங்க ஹெல்ப் பண்ணணும் அவ்வளோதானே, சரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நான் வட்டிக்கு பணம் வாங்கி தரேன், நீ அவர்கிட்ட இருந்து எப்படியாச்சு வண்டியை வாங்கி அதுக்கப்புறம் முன்னேறி என்ன அப்படின்றாரு. சரி நான் இப்போவே பார்க்க போகலான்னு சோழனும் அவரும் போயிட்டு அவரை பார்த்து பேசுகிறாரு. பேசின அடுத்த நிமிஷம் வந்து அவரை நம்பி பணம் கொடுக்குறாங்க சோழனுக்கு. சோழனும் அதை வச்சு அவருடைய ஓனர் கூடவே போய் நல்ல காராக ஒரு 2 காரு, புது காராக நல்ல கண்டிஷனில் இருக்கிற மாதிரி ஒரு 2 கார் வாங்கிக்கிறாங்க. இது எல்லாமே கூட டியூவில் தான் சோழன் வாங்குறாரு. அதாவது ஒரு இடத்துலேருந்து அதிக அமௌண்ட் வாங்க முடியல, அந்த அமௌண்ட் அதாவது கடனாக வாங்கின அமௌண்ட்டு பாதி தான், அந்த அமௌண்ட்டை வச்சு காரை வாங்கிடுறாங்க, மீதி பணத்தை டியூ கட்டுற மாதிரி. ஸோ 2 காரையுமே வச்சு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்றாங்க. அடுத்து நிலா, சேரன் வீட்டில் எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு போகிறாரு. வந்து சோழன் எங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. வாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது, கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தொடரை அப்படின்னு காட்டினவும் சோழன் சொன்னபோது என்னடா இது அப்படின்றாங்க. என்னென்ன ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கணும்னு வாயில் சொன்னால் மட்டும் போதாதில்ல, அதுக்கான ப்ராசஸ் தானே அப்படின்றாங்க. இதை பார்த்த உடனே லீலா ரொம்ப சந்தோஷம், எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படி சோழன் இது கேட்கவும், எல்லாம் இவரை கூட்டிகிட்டு போய் தான் வாங்கின நிலா, தப்பான எண்ணத்தில் கிடையாது, தப்பான வழியிலையும் கிடையாது, ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி வண்டியை டியூவில் எடுத்திருக்கிறான் நிலா, உங்ககிட்ட சொல்லாமல் செய்யணுன்ற எண்ணம் கிடையாது, சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் அப்படின்னுமோ. எப்படியோ
சோழன், நீங்கள் பொய் சொல்லலை, திருடல, ஃப்ராடு தன்னை பண்ணல, உங்கள் ஓனரை கூட்டிகிட்டு போய் வாங்கியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சொன்ன அடுத்த நிமிஷமே சோழன் நிலாக்காக இதை செஞ்சதுனால சேரனுக்கு மட்டும் கிடையாது, பாண்டி பல்லவனுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அண்ணா இந்த அளவுக்கு மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி தான் பல்லவனோட ரியாக்ஷன் இருக்குது. அடுத்து பாண்டி சொல்கிறாரு, நீ கூட ஏதோ வாயில் தான் சொல்கிற, நீயாச்சும் மாறதாச்சுன்னு நினச்சேன்டா சோழா, உண்மையிலே நீ சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா சோழா, பெருமையாக இருக்குது எனக்கு கூட அப்படின்னுவோம். நிலா பாத்தியாப்பா இவனை அப்படின்னுவோம். இவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் கூட நினச்சி பார்க்கலன்னு நிலாவும் சொல்லிட்டு இருக்கோம். இப்போது சோழன் ஒரு ட்ராவல்ஸ்க்கு ஓனர் ஆகிட்டாரு. அதாவது 2 கார் வச்சுற அளவுக்கு அடுத்தடுத்து இன்னமும் பெருசாக வாங்கி முன்னேறிட்டே இருப்பாருன்ற நம்பிக்கையை நிலாவுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, தொடர்ந்து இதே நம்பிக்கையை நிலாவுக்கு சோழன் கொடுக்க போகிறாரா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.